சபையாகிய மணவாட்டியும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய மணவாளனுக்கும் இடையே இருக்கிறதான ஒரு தெய்வீக உறவு, அது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், அது எப்படி காணப்பட வேண்டும் என்பதை குறித்து எழுதப்பட்ட ஒரு உன்னதமான புத்தகம்தான் இந்த உன்னத பாட்டு. சுலேமியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தன் நேசருக்காக எந்த அளவுக்கு வாஞ்சையா இருந்து நேசரின் மார்பில் சாய்ந்து அவர் மேல சாய்ந்து கொண்டு போகிறாளோ, அதுபோல சபை தலையாகிய கிறிஸ்து, மணவாளனாகிய கிறிஸ்துவின் மேல வாஞ்சையா இருந்து அவர் வரும் நாளிலே, நம்ம அழகா பாடுவோமே, அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அப்படி கேட்டா நம்ம எல்லாரும் கை தூக்குவோம், அதனால வேண்டாம். ஆமென். இதை நோக்கி தான் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். நம்ம இதை நோக்கி நகருகிறவர்களா இருக்க வேண்டும். மணவாட்டின்னு சொல்லும் போது ரெண்டு விதங்களில மணவாட்டியா இருக்கிறவங்களை பார்த்து ரெண்டு விதமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். எடுக்க வேண்டாம். ஒன்று, ஆண்டவர் இந்த 10 கன்னிகைகளை குறித்து சொல்லுவார் தெரியுமா? அதுல 10 பேரும் மணவாளனை எதிர்கொண்டு வருகிற கன்னிகைகள் தான், 10 பேருமே. அதுல 5 பேரை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார். மேரேஜ் அன்னைக்கு சொல்லுவார், எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது. எல்லாம் பார்த்து பேசி ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு, ஆமென், கொஞ்சம் எஃபெக்டிவ் படிக்கும். இந்த மேரேஜ் டைம்லயே மணமகனுக்கும் மணமகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ரிஸ்கான டைம் என்ன தெரியுமா? இந்த மைக்கை நீட்டி கேட்பாங்க, ஆமென், ஏதாவது தடை இருக்கிறதா? சிலர்லாம் அப்படி இருப்பாங்க, மாத்தி சொல்லிடக்கூடாது. ஆமென். சிலர் இப்போ ஃபீல் பண்றீங்க, அன்னைக்கே சொல்லியிருந்தா எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஆமா, ஏதாவது தடை இருக்குதா? தடையெல்லாம் இல்லை. தடை இருக்குதா? இல்லை. சில ஃபர்ஸ்டே வீட்டிலேருந்தே மனப்பாடம் பண்ணி வச்சு, இப்படிதான் லாஸ்ட் டைம் பேப்டிசம் கொடுக்கும்போது கிளாஸ் எல்லாம் முடிச்சு ஞானஸ்நான ஆராதனைக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னேன், ஞானஸ்நான தொட்டியில் இறங்கி ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி 1-2 கேள்வி கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்றாயா? நான் கேட்கும் போதுக்கெல்லாம் நீ ஆமா சொல்லிட்டேன்னா நான் உனக்கு ஞானஸ்நானம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறங்கினா உனக்கு டென்ஷன் தாங்க முடியல. நான் கேட்க ஆரம்பிக்கிறேன், நீ ஆண்டவராக இயேசு சொல்லுக்கு முன்னாடி ஆமா 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 ஆமா, ஏ நில்லு, நான் சொல்லி முடிக்கட்டும். ஏன்னா ஆமே ஆமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆமே. எங்க அப்பா சொன்ன ஒரு சம்பவம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். இப்படிதான் ஒரு கல்யாண வீட்டில் செய்தியெல்லாம் முடிச்சுட்டு மணமகனை பார்த்து கேட்டாங்களாம், பாஸ்டர், இவளை விவாகம் பண்ண ஏதாவது தடை இருக்கா? தடை இருக்கு பாஸ்டர். நீ என்ன எல்லாம் ஓகே பண்ணி வந்துட்ட? எனக்கு உங்க செய்தி கேட்கறதுக்கு முன்னாடி வர தடை இல்லை, ஆனா நீங்க 1 hour பேசுனீங்க தெரியுமா, எனக்கு கஷ்டம் பாஸ்டர். உடனே இந்த பாஸ்டர் தனியா கூட்ட பேசி, நாங்க இப்படிதான் பேசுவோம், நீ அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஆமே. ஆண்டவரை பாருங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் ஓகே பண்ணி வச்சுட்டு மேரேஜ் அன்னைக்கு எனக்கு ஒண்ணு தெரியாது போ அப்படின்ட்டாரு. பைபிள் ஸ்டடி போன வாட்டி இதுதான் நம்ம தியானிச்சோம், அதனால நான் ரொம்ப டீட்டெயிலா போகல. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம், அதே நேரத்தில் பெரிய ஒரு வார்னிங். இந்த 5 கன்னிகைகள் அங்க இடத்துல விபச்சாரம் பண்ணாங்களா, வேசித்தனம் பண்ணாங்களா? ஒன்றும் பண்ணல, கொஞ்சம் எண்ணெய் எடுக்கல, அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுக்கல. கொலை பண்ணாங்களா, பொய் சொன்னாங்களா, விபச்சாரம், வேசித்தனம், பிறனுடைய, ஒண்ணுமே இல்லை. எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுக்கல. என்ன இதை காண்பிக்க தெரியுமா? நம்ம சின்ன விஷயம் சொல்லி தள்ளி விடுறது கூட நாளைக்கு கண்ணியா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் அதாவது கிறிஸ்துவை விட்டு நம்முடைய பார்வை விலகும் போது நம்முடைய வாழ்க்கை ஆபத்தை நோக்கி நகர ஆரம்பித்து விடும். கல்யாணம் அன்னைக்கு எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது அப்படின்ட்டார், கதவு பூட்டிட்டார். ஆமே. ஆனா இங்கே உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவளை குறித்து ஆண்டவருடைய சாட்சி 4வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆமே, 4வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என் பிரியமே நீ பூரண ரூபவதி. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்.
2வது அதிகாரத்தின் அதனுடைய 14வது வசனத்திலே கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் என்றால், கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே அப்படிங்கிறார். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். புறானாலே நமக்கு பைபிள்ல யார் ஞாபகம் வரும்? பரிசுத்த ஆவியானவர் தான் ஞாபகம் வரும். இப்போ பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஓகே, இப்போ நேசர் மணவாட்டியை பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு மணவாட்டி யாரா தெரிகிறா? புறாவாக தெரிகிறா. அதன் அர்த்தம் என்ன? நல்ல புரிஞ்சு. இயேசு மாம்சமாகி வந்தார். இயேசு வார்த்தை மாம்சமானது. இயேசு இந்த பூமியில் வரும்போது அவரை பார்க்கும்போது இவர் இயேசுன்னு சொல்றாங்க. அவர் மாம்சமாகி வந்தார். அவருக்கு நம்மள மாதிரி கண்ணு மூக்கு எல்லாமே இருந்துச்சு. அவர் மாம்சமாகி வந்தார். ஆனா ஹோலி ஸ்பிரிட் மாம்சமாகி வராம அவர் நம்முடைய மாம்சத்தை தெரிந்தெடுத்தார். நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்தார். நமக்குள்ளிருந்து அவர் வெளிப்பட விரும்புகிறார். அப்ப சபையிலே பரிசுத்த ஆவியானவர் பூரணமாய் வெளிப்பட ஆரம்பிச்சிட்டார்னா பரலோக பார்வையில சபை எப்படி தெரியுமா தெரியும்? என் புறாவே, என் புறாவே. இப்படி அவர் அழைக்க விரும்புகிறார் சபையை. ஒரு 1.5 ஆமென் வருது, ஒரு 7 வருது. ஹல்லேலூயா. நம்ம அதை விட்டு நான் சிங்கம், நான் புலி, அதெல்லாம் முதல்ல புறா, அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி சிங்கெல்லாம் போலாம், நான் தான் குதிரை யுத்தத்தில் சிற, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல புறா. அவர் பார்க்கும்போது அடுத்து சொல்றாரு பாருங்க, உன் முகரூபத்தை எனக்கு காட்டு. இப்படி இங்க சொல்றாரு. அங்க அந்த 5 பேர் வந்ததும் கதவை அடைச்சிட்டார். வேண்டாம் வேண்டாம், அந்த முகத்தை பார்க்கல, கதவை அடைச்சிட்டார். 5 பேரும் தட்டுறாங்க. ஆமே. இங்க சொல்றாரு, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். ஓ, உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமா இருக்கிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் எனக்காக கொடுக்கப்பட்டது கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுறதுக்கு கிடையாது. ஆமென். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, தேவனுடைய ஆவியினால் ஒருத்தங்க பூரணமா நடத்தப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரலோகம் அவங்களை எப்படி தெரியுமா சொல்லும்? புறாவே அப்படின்னு. ஆமே. நம்ம அவரை பாடிட்டு இருக்கிறோம், புறாவே இறங்கி வாரான். அவர் சொல்றார், மறைவிடங்களில் தங்குகிற என் புறாவே அப்படிங்கிறார். ஆமே. நீங்க இந்த உன்னத பாட்டு படிச்சுட்டீங்கன்னா போட்டி போட்டு லவ் லெட்டர் எழுதிட்டு இருப்பாங்க. போட்டி போட்டு நேசர் இவளுக்கு சொல்லுவா, என் பிரியமே ரூபம். இவ சொல்லுவா, உமை மாறி உங்களை மாறி அழகு யார் ஆண்டவரே? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நிலை. இவளை குறித்து இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, இவ யார்? நேசர் மேல் கடல் மேல் நடக்கிற இவள் யாருன்னு கேட்கல. ஆமே. கடல் மேல் நடக்கிற இவள் யார்? தலைகீழா நின்று ஜெபிக்கிற இவன் யார்? அக்கினி இதெல்லாம் கேட்கவே இல்லை. ஆமே. அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற கிருபை பெருகட்டும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா கடைசியா எல்லாரும் பார்த்து ரசிக்கிற, ஆமா, எல்லாரும் கண்களுக்கு ஆச்சரியம் உண்டாக்குகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? நேசரால் புகழப்படணும். அவர் நமக்காக. அதனாலதான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை என்ன படுத்திராதீங்க, துக்கப்படுத்திராதீங்க. ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்கள, எனக்குள்ளே நீர் செயலாற்றி மகிழ்கின்றீர். எனக்குள்ள இருந்து அவர் செயலாற்ற விரும்புகிறார். என் சுபாவத்தை மாற்ற விரும்புகிறார். என் பார்வையை மாற்ற விரும்புகிறார். என்னை கிறிஸ்துவை போல மாற்ற விரும்புகிறார். அதனால தான் உன்னத பாட்டுல அவர் என்ன சொல்லி அவரை கூப்பிடுறாரோ, அவரும் அவளை அதே சொல்லி தான் கூப்பிடுறத வேதத்துல ஒவ்வொரு அதிகாரத்துல பார்க்க முடியும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நேரம் வேகமாய் போகிறதுனால, ஆமென். இந்த ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 4 பிரதானமான காரியங்களை இதிலிருந்து சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இந்த மணவாட்டியானவள், அதாவது நேசருக்குரியவளிடத்திலே
வெளிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கிறது. கடந்த 2 வாரங்களாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை சிந்தையிலே வைத்து ஆமென் அதை தியானிக்க வைத்தபடியினாலே அது செய்தியாக உருவாகி இன்னைக்கு உங்கள் மத்தியிலே நான் அதை பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த 4 காரியங்கள் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற மிக மிக முக்கியமான காரியம். 4ஐயும் சேர்த்து ஒன்னா சொல்லலாம், ஆனா அதை 4ஆ சொல்லும் போதுதான் அதனுடைய காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான். அதை சொல்லிவிட்டு இந்த 4 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன? 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். என்னை இழுத்துக்கொள்ளும். 2வது அதிகாரத்தின் 4வது வசனம். விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த என்மேல் பறந்த அவருடைய கொடி அவருடைய கொடி நேசமே. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமா, இதுதான் மெயினே. இதுதான் மெயினே. என்மேல் பறந்த. ஹல்லேலூயா. காட்டு மரங்களில் கிச்சிலி போ எந்த நேசரதோ நிற்கிறார். அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பறந்த நேசமே. எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்க. உங்களை பார்த்தா அப்படி அடுத்து என்னவா இருக்கும் அப்படி இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. ஆனா சிலர் மட்டும் 3வது வானத்தில் இருக்கிறீர்கள். இன்னும் 40 நிமிடம் இருக்கிறதுனால தயவாய் வேகமாய் இறங்கி வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இவ என்ன பண்றா அப்படின்னா, இவளை பார்த்து ஏன் பூர்ண ரூபவதின்னு சொல்லி தூக்கிட்டு போறார் அப்படின்னா, ஒன்று நேசத்தை அதிகமாய் நினைப்பவள். நேசத்தை அதிகமாய். 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல சூனேமியால் சொல்லுகிறாள், என்னை இழுத்துக்கொள்ளும். நாங்கள் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைக்குள் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். அடுத்த வார்த்தை, திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உமது நேசத்தை நினைப்போம். We will remember your love more than wine. ஆண்டவர் நேசத்தை எல்லாரும் நம்ம நினைப்போம். ஆனா இந்த அம்மா மட்டும் எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, திராட்சை ரசத்தை பார்க்கிலும். இந்த திராட்சை ரசம் என்பது உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. திராட்சை ரசத்தை குறித்து அநேக காரியங்கள் வேதம் சொல்ல இருந்தாலும் 3 காரியத்துக்கு அடையாளமாக இந்த திராட்சை ரசத்தை நம்மால பார்க்க முடியும். ஒன்று, இந்த ஒயின், இந்த திராட்சை ரசம் அப்படின்னாலே அது ஜாய், அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஆமென். 104வது சங்கீதத்தின் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம். சிம்பிள் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ரிஜாய்சிங். அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. நல்ல கவனமா கேளுங்க. இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. நீங்க எந்த ஒரு வெளியில பிள்ளைங்களை கூட்டிட்டு போனாலும் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு பிளே ஏரியாவை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? பிள்ளைங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க. லீவு அப்படின்னு விட்டாச்சு. லீவு விட்டாலே ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறவங்க ஒவ்வொரு ஏரியாவை செட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா பிள்ளைங்க கடிச்சே கொதறிடுவாங்க. ஏதாவது மால் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மாலுக்கு போயிடுவாங்க. பீச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க பீச்சை கூட்டிட்டு போகணும். ஆமே, இந்த உலகத்துல ஒரு மனுஷனை மகிழ பண்ணக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆரம்பத்தில் மிகவும் குறைவா இருந்தது, இப்பொழுதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முந்தியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு தெருவில் வந்து ஏதாவது ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும். அந்த டிவியில் திடீர்னு வாரத்துக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போடுவான். அந்த தெருவே அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கும். தெருவே இருக்கும். அவ்வளோதான். அந்த ஒரு நாளோட முடிஞ்சு. இனி அடுத்த வாரம் தான். ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல. இன்னைக்கு எல்லாமே கையிலேயே எல்லாமே வந்துட்டு. இந்த உலகம் ஒரு மனுஷனை மகிழ பண்ணுவதற்கு நிறைய காரியங்களை அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனா அப்போ ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தமா வாழணும்னா
நிறைய காரியங்களுக்கு விலக வேண்டி இருக்கிறது. விலக ட்ரை பண்ணி முடியல. ஆவியானவர் கற்று தந்த வார்த்தை இதுதான், நீ திராட்சரசத்தை விட என் நேசத்தை அதிகமா நினைச்சிட்டேன்னா உன்னால திராட்சரசம் வேண்டான்னு வைக்க முடியும். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இந்த காரியம் ஆண்டவரே, நான் இவ்வளவு ட்ரை பண்ணேன், நான் 7 நாள் ஃபாஸ்டிங் போட்டேன் ஆண்டவர், அப்படி பண்ண இது பண்ண, ஆனா இந்த காரியம் வரும்போது என்னால முடியல. நீ என் நேசத்தை குறைவா நினைக்க, உன் மேல என் பேனரை பறக்க விட்டுட்டே இருக்கணும். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. உனக்கு இது வேண்டான்னு ஸ்கிப் பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கிறது, ஒரே ஆப்ஷன் தான் இருக்கிறது. திராட்சை ரசத்தை விட சாலமோன் கொடுத்த ஆஃபரை சூனேமியா வேண்டாம் அப்படின்ட்டா. ரீசன் என்ன தெரியுமா? அந்த திராட்சை ரசத்தை காட்டிலும் சாலமோனின் மச்சங்களை காட்டிலும் அவள் நேசத்தை அதிகமாய் நினைக்கிறார். பரிசுத்த ஜீவியம் வாழ்றதுக்கு ஆமென் ஆவியானவர் கற்று தந்த வார்த்தை இதுதான், நீ எல்லாத்தை விட ஏன் நேசத்தை மேல நட. சில காரியத்தை விட முடியல. இந்த கண்ணு நிறைய இச்சிக்கும், இந்த கை நிறைய இச்சிக்கும், இந்த உள்ளம் நிறைய இச்சிக்கும். அப்ப சில காரியங்கள் நமக்கே தெரிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. பழைய ஏற்பாட்டில் மீட்கப்பட்டவங்க எல்லாம் பிரமாணத்துக்குள்ள அடைச்சு போட்டாங்க, வேற வழி இல்லை, பிடிக்குதோ பிடிக்கல செஞ்சுதான். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அப்படி அடைக்கல, மாறாக நானா அடையணும்னு விரும்புறார். ஆமா, நானா அடையணும். அவரை பிடிச்சு அடைக்க முடியும், யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே பண்ண மாட்டார். நானா அடையணும். அதுதான் ரோமர் 6 பவுல் சொல்வார், உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுங்கள். அது என்கிட்ட தான் இருக்கு, நீ ஒப்பு கொடு. ஏன்னா நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். முந்தி அசுத்தமானது நடப்பித்துட்டு இருந்தோம், இப்ப கிருபையினால மீட்கப்பட்டுட்டோம். இனி நம்ம கிட்ட தான் இருக்கு என்ன ஆப்ஷன்? இனி நான் பரிசுத்தமானதை நடப்பிக்க என் அவயவங்களை நான் என்ன பண்ண போறேன்? ஒப்பு கொடுக்க போறேன். நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். நிர்பந்தமான மனுஷன், எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணும், அதுல இருந்து நிறைய காரியங்கள் நமக்கு தெரியுங்க. அப்போ இது மேற்கொள்ள என்ன சில காரியங்களை வேண்டான்னு எனக்கு வைக்க முடியலையா ஆண்டவரே? ஏன் வைக்க முடியல? கடந்த நாட்கள்ல ஆவியானவர் பேசின வார்த்தை இதுதான், நீ என் நேசத்தை அதிகமா நினைக்கல. அதை விட ஒரு சின்ன பிள்ளை கையில இருக்கிற ஒரு பொருளை வாங்கணும்னா அதை விட இன்னொரு பெஸ்டான பொருளை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளை அதை விட்டுட்டு இதை வாங்க ஆரம்பிச்சிடும். இது சின்ன வயசுல இருந்தே விவசாயி தான் வந்துட்டே இருக்கு. பெரிய அது அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்றது போல ஆண்டவர் சொல்ற, நீ அதுல ஏன் என்னுடைய நேசத்தை மேல வைக்க மாட்டேங்கிற? நான் உனக்கு செஞ்சது, நான் உன் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். ஏன் அதை உன்னால நீ அதை நினைச்சிட்டேன்னா இது வேண்டான்னு உன்னால என்ன செய்ய முடியும் தெரியுமா? ஸ்கிப் பண்ண முடியும். இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் இருக்கு தெரியுமா, அதுக்குன்னு ஒரு சின்ன டியூரேஷன் இருக்கு, அதோடு அது முடிஞ்சிடும். ஆனால் உலகம் கொடுக்கிறதுக்கு பேரு சிற்றின்பம், பரலோகம் கொடுப்பதற்கு பேரு பேரின்பம். அந்த அன்பை நினைக்கும் போது உண்டாகிற ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா, அதற்கு இணையாக வேற எந்த சந்தோஷமும் கிடையாது. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் முன்னாடி திராட்சை ரசம் இருக்கு. திராட்சை ரசம் என்பது மகிழ்ச்சியை கொடுக்கிற காரியத்திற்கான அடையாளம். அப்போ எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற காரியம் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்குன்னு நம்மளை ரிலாக்ஸ் பண்றதுக்கு நாம மகிழும்படியா நிறைய காரியத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். அப்ப அந்த காரியத்தை இப்போ எனக்கு என் மனசு சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது, நான் ஒன்றுக்கு அடிமைப்படக்கூடாது. அப்போ இது எனக்கு வேண்டாம். ஆனால் வேண்டான்னு வைக்க மனசு சொல்லும்போது சரீரம் சொல்லுது, இப்போ இதுக்கு வேண்டான்னு சொல்ற, என்ன பிரச்சனை ஆயிட்டு உனக்கு? ஆமா, அது இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, வேண்டாம். எனக்கு இப்போ வேண்டான்னு நான் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றணும். என்ன செய்யணும்? நான் திராட்சை ரசத்தை பார்க்கணும். அந்த இடத்துல நான் உடனே ஆண்டவர் என் மேல வச்ச நேசத்தை நான் நினைக்க ஆரம்பிக்கணும். ஆமே, அதாவது நம்ம எப்ப நினைப்போம் தெரியுமா? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மா பாவியாம் என்னை அப்படி 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 ஒரு லைனுக்கு வந்துடும். அதுல நம்ம PhD முடிச்சிருக்கோம். ஆமே, நம்ம நேசத்தை நினைக்கணும்னா ஒரு 40 நாள் வரணும். எந்த 40 நாள்? இப்போ முடிஞ்சிடல, லென்த் டேஸ்ல லென்த்தை தாடியெல்லாம் வளர்த்து குட் ஃப்ரைடே வர ஒண்ணுமே சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஈஸ்டர் அன்னைக்கு அடிச்சு முளைக்கிட்டு அதோட முடிஞ்சு இனி அடுத்து இல்லை. இன்னைக்கு நீங்க உங்க லைஃப்ல எதை உங்களால அவாய்ட் பண்ண முடியல, இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணுங்க, உங்களால ஜெயிக்க முடியும். உங்களால ஜெயிக்க முடியும். என் மேல ஒரு கொடியை பறக்க விட்டுருக்கிறார், அதுக்கு ஒரு கிரயம் இருக்கிறது. அந்த 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 கொடிக்கான கிரயம் தான் சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம், அவர் கொடுத்த ஜீவன். ஆமா, இது 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 பிரஷியஸான பேனர்.
என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. ஒரு சபைக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆமென் நேசத்தை அதிகமாக நினைக்க, அவர் எனக்கு செய்ததை. அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் சொல்றார். ஆமே, நான் இன்னைக்கு ஏன் அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுது, என்னை நெருக்குது, என்னை ஏவுது. எந்த எண்ணங்களை நாங்கள் கிறிஸ்துவுக்குள் சிறையாக்கின்னு சொல்றார். எண்ணங்கள்லாம் எழும்பதான் செய்யும். உடனே இயேசுவை மேல வச்சிரும், அந்த எண்ணெல்லாம் அடிபட்டி போயிடும். ஆமே, நிறைய காரியத்தை ஸ்கிப் பண்ண முடியும், நிறைய காரியத்தை வேண்டான்னு வைக்க முடியும். எப்போ தெரியுமா? எப்பொழுதுமே அந்த கொடி நம்ம மேல பறக்க விட்டுட்டே இருக்கணும். எப்பவுமே அந்த கொடிக்கு கீழே இருக்கணும். எப்பொழுதும், அதாவது மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் எப்பொழுதுமே இருக்கிறார். அவர் டயர்டாகல, இவங்க டயர்டாகி ஆண்டவர் இந்த வனாந்தரத்தை தவிர கீழே பார்த்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் மேல அவர் மேல இருக்கிறார்ல. அவன் வனாந்தரத்துல யாருமே பசியில சாகலையே, சாப்பிட்டு தானே செத்தான். வனாந்தரத்துல இஸ்ரவேலர்களை சத்துரு ஒடுக்க ஆண்டவர் அலோவ் பண்ணவே இல்லையே. எவ்வளவு பெரிய ஒரு கொடி அந்த மேல இருக்கு, அவங்க மேல இருக்கிறது. நம்மேல் பறந்த அவருடைய கொடி. ஆமே, எனக்கு இந்த பூமியில மகிழ்ச்சியை கொடுக்கிற நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுல சில காரியங்கள் என்னை கரைப்படுத்துகிறதா இருக்கிறது. எல்லாம் இல்ல, சில கரைப்படுத்துகிற காரியங்கள் இருக்கிறது, அடிமைப்படுத்துகிற காரியங்கள் இருக்கு. அதை நான் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், அதை ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். ஆனா எனக்கு முடிய மாட்டேங்குது. ஏன் முடியல அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான்: நீ என்ன நினைக்கல, நான் உனக்கு செய்ததை நீ நினைவு கூறவில்லை. ஆமென். பாருங்கள், ஒரு எலியா புறப்பட்டு வருகிறான் பர்வதத்திலிருந்து. எலிசாவை பார்க்கிறான். கர்த்தர் சொன்னபடி எலிசாவை பார்க்கிறான். எலிசா ஏர்போர்ட்டி 12வது ஆளா உழுதுட்டு வரான். எலிசாவை பார்த்ததும் அவன் இருக்கிற இடத்துக்கு, அவன் சேத்துல இருக்கிறான். எலியான என்ன மதிப்புக்குரியவர். எலியா அவனை கூப்பிட்டு, இங்க வா, குளிச்சுட்டு வா. ஒண்ணுமே இல்லை, அவன் இருக்கிற இடத்துல போய் தன்னுடைய சால்வை அவன் மேல போடுறான். போட்டுட்டு வேற ஒண்ணுமே சொல்லல. அவன் சொல்றான், நான் போய் எங்க அப்பா கிட்ட எல்லாம் பை சொல்லிட்டு வரேன். அப்ப இந்த எலியா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார்: உன்னை குறித்து தேவத்திட்ட அப்படி இருக்கு, இப்படி ஒண்ணு இல்லை, நான் உனக்கு செஞ்சதை மட்டும் நீ நினைத்துக்கொள்ள அப்படின்னு. அவ்வளவுதான். நான் உனக்கு செஞ்சேன் பாத்தியா, அதை நினைத்துக்கொள். எலியா நேர போய் காளைகளை அடிச்சு விருந்தே வச்சுட்டார். அவ்வளவுதான். அவர் உழுதுட்டு ஏரெல்லாம் உடைச்சு விறகாக்கிட்டார். இனி என் லைஃப்ல இது திரும்பி வரவே கூடாது. அந்த அன்பை நினைக்கும் போது சில காரியங்கள் நம்ம கூட வருகிற காரியம் இருக்கு தெரியுமா, அது ஒண்ணு இல்லாம ஆயிரும். 40 வருஷம் ஒரு கோலை கையில வச்சிட்டு இருக்கிறார் மோசே. கோலை கையில ஆண்டவர் பேசுறார் முட்செடியில எழுந்தருளி. மோசே வரும்போது, மோசே நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி. அப்போதான் அவன் கிருபையை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதன் அர்த்தம் என்ன? இந்த பரிசுத்த பூமியில நிக்க நான் தகுதி இல்லாதவன், ஆனாலும் அவருடைய அன்பு என்னை நிக்க வச்சிருக்கிறது. அவருடைய அன்பை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப மோசே கிட்ட கர்த்தர் கேட்கிறார், உன் கையில என்ன இருக்கு அப்படின்னு. என்ன இருக்கு? ஆமே, ஒரு கோலை ஒருத்தங்க வச்சிருக்காங்கன்னா அதுக்கு பல அடையாளங்கள் உண்டு. இந்த மோசே கையில கோல் வைத்திருக்கிறான். மோசே ஒரு மெய்ப்பன், இப்போ மெய்ப்பனா இருக்கிறான். அப்போ தொழிலை அடையாளப்படுத்துகிற ஒரு கோல். மோசே எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்திருக்கிறான். ஆமா, அவர் ஒரு பரதேசி, அவர் ஃபாரினர் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம் இருக்கிறது. மோசே எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன். எகிப்துல சாஸ்திரங்கள், கலைகள் கற்று தேர்ந்தவங்க கையில ஒரு கோல் வைத்திருப்பாங்க. அப்படி கோல் வைத்திருந்த அநேகர் தான் மந்திரவாதிகள். அப்போ அவனுடைய படிப்பை காட்டுது, அவனுடைய மேன்மையை காட்டுது. நான் ஒரு எகிப்தியன், நான் இவ்வளோ இதை படிச்சிருக்கிறேன், பார்வோனுடைய குமாரத்தின் மகன், ஒரு குடும்ப பெருமையை காட்டுகிற கோல். அது மட்டுமல்ல, மோசேவனுடைய பிறப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரே கோத்திரத்தில், லேவி கோத்திரத்தில் பிறந்து, லேவி கோத்திரத்தில் உள்ள ஒருத்தன் லேவி கோத்திரத்தில் உள்ள ஒருத்தையை விவாகம் பண்ணுகிறான். ஒரே கோத்திரம், நம்ம ஊர்ல சொல்லணும்னா ஒரே ஜாதின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே கோத்திரத்திலிருந்து திருமணம் நடந்து பையன் பிறந்திருக்கிறான். அந்த காலத்துல லேவி கோத்திரத்திலிருந்து ஒருத்தன் யூதா கோத்திரத்திலிருந்து ஒரு பெண்ணை விவாகம் பண்ணா அந்த தலைமுறை இந்த கோல் வைக்கிற அடையாளம் கிடையாது அவங்களுக்கு. அது கோத்திர பெருமைன்னு சொல்லுவாங்க. அப்போ இவன் கையில லேவி, நான் லேவியன் அப்படிங்கிற ஒரு பெருமையின் கோல் இருக்கிறது. இது எல்லாமே அதை அடையாளப்படுத்துகிற ஒரு கோலை கையில வச்சிருக்கும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, உன் கையில என்ன இருக்கு அப்படின்னு. சிம்பிளா சொல்றாரு, ஒரு கோல் ஆண்டவர் என்றார். ஆமே, அதுல ஆண்டவர் இது 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 என்னுடைய ப்ரொஃபஷன், என்னுடைய பேக்ரவுண்ட், இது என்னுடைய ஜாதி, என்னுடைய ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான். ஒரு கோல் போட்டான், அவ்வளவுதான். அவர் எனக்கு செய்ததை நான் பெருசா பார்க்க எது எது எனக்கு கடினமா இருக்கிறது அதெல்லாம் ஈஸியா. பவுல் சொல்லுகிறார், எனக்கு லாபமா இருந்தவைகளை நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும்
அப்போ 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 இதுல ஒரு காரியம் பிராக்டிக்கலா சொல்ற, சில காரியத்தை நம்மளால விட முடியலன்னா நம்ம எதை நினைக்கல தெரியுமா? நேசத்தை நினைக்கல. என்னால ஒரு காரியத்தை விட்டவே முடியலன்னா அவர் எனக்காக என் கண்ணுக்கு முன்னாடி மரித்தா கூட நான் அதை நினைக்கலன்னு அர்த்தம். அந்த இடத்துல நான் கிறிஸ்துவை மறுதலிக்கிறேன். ஆண்டவருடைய அன்பை நான் நினைக்கல. பேதுரு மறுதலிக்கிறார், இயேசு திரும்பி பார்க்கிறார். பேதுருவை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனை மட்டும் பார்க்கலன்னா அவன் அடுத்து என்னெல்லாம் சொல்லியிருப்பானே தெரியாது. யூதாஸுக்கு பக்கத்தில் அவனும் தொங்கியிருப்பான். கர்த்தருடைய ஒரு பார்வை போதும் அவன் வழி மாறுகிற ஒன்ன ட்ராக்ல கொண்டு வருவதற்கு. என் ஆண்டவருடைய பார்வையில் அப்படிப்பட்ட கிருபை இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு பார்வை போதும். ஆண்டவர் கிருபை. ஒருத்தன் மனம் கசந்து அழுதுட்டானாலே அவன் லைஃப் மாற ஆரம்பிச்சுட்டு அர்த்தம். மனம் கசந்து ஒருத்தன் அழ ஆரம்பிச்சுட்டான், அவன் பாஸ்ட் ஆண்டவர் தொடவே மாட்டார். எவ்வளோ நல்ல ஆண்டவரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த பேதுரு என்ன பண்ணுகிறான் தெரியுமா? நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு பின்வாங்கி போறான். இயேசு வருகிறான். ஆமாம், 200 முழம் தூரத்தில் இருந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் கொண்டு வருகிறார். பக்கத்தில் கொண்டு வந்து அவனை எங்கே கொண்டு உட்கார வைக்கிறார் தெரியுமா? நெருப்பு போட்ட இடத்துல உட்கார வைக்கிறார். பேதுருக்கு நெருப்புனாலே அலர்ஜி. ஏன்னா நெருப்புனா பேதுருக்கு என்ன தெரியுமா ஞாபகத்தில் வரும்? அவர் மறுதலிச்சது ஞாபகம் வரும். ஆண்டவர் அதே போல் ஒரு நெருப்பை போட்டு உட்கார வச்சுட்டு கேட்குறார், நம்ம லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறார். நீ என்ன நேசிக்கிறியா? நேற்று வர நெருப்புன்னா அவனுக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? மறுதலிச்சது ஞாபகம் வரும். இனி அவன் லைஃப்ல நெருப்புனா என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? ஆண்டவர் என்கிட்ட அன்பை காட்டினது ஞாபகம் வரும். ஆண்டவர் சூழ்நிலை அப்படியே மாத்துறார். என்ன கேட்க, நீ அன்பா இருக்கிறாயா? அன்பா இருக்கிறாயா? அன்பா இருக்கிறாயா? அந்த இடத்துல இவர்கள் எல்லாரை பார்க்கலும். அப்ப லவ் விஷயத்துல ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நம்ம அதை குறைச்சிட்டே இருக்கிறோம். அன்பு கூறுகிற விஷயத்துல சபையே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்தவைகள், அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஜீவ கிரீடம், அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று ஒரு ராஜ்யத்தை, எல்லாமே அந்த அன்பு கூறுகிறவர்களுக்கு தான். ஆமென். அவர் ஆயத்தம் பண்ணினது அவருடைய ராஜ்யம், அவர் வைத்திருக்கிற ஜீவ கிரீடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அன்பு. எனவேதான் 2 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவன் லைஃபே இழக்க போகிறான், அவன் வாழ்க்கையை இழக்க போகிறான். இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு திராட்சை ரசத்தை பார்க்கலாம். இந்த உலகத்தில் நம்மை கரைப்படுத்தி மகிழ்ச்சியை கொடுக்கிற காரியங்கள் இருக்கிறது அல்லவா, அதை பார்க்கலாம். பாருங்கள், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானா இருந்தான். பிரமாணம் இல்லாத காலத்தில் ஒருத்தன் நீதிமானா வாழ்வது என்பது அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பிரமாணமே இல்லை. பிரமாணம் இல்லாத காலத்தில் எப்படியெல்லாம் அவங்க பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, அதாவது சகோதரர்களுக்குள்ளே சகோதரிகளுக்குள்ளேயே அவங்க திருமணம் பண்ணுகிற அளவுக்கு இருந்துச்சு. பிரமாணம் இல்லை அன்னைக்கு, அந்த முறையெல்லாம் கிடையாது, பிரமாணமே கிடையாது. அப்படிப்பட்ட காலத்திலேயே நோவா நீதிமானா இருந்தான் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானா இருந்தான். கர்த்தர் அவனை குடும்பத்தை காப்பாற்றுகிறார். அதன் பிறகு அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் திராட்சை தோட்டத்தை நடுகிறான். திராட்சை தோட்டம் செழித்தோங்குகிறது. திராட்சை பழத்தை எடுத்து கொண்டு வருகிறான். அது அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க ஆரம்பிக்கிறது. அவன் குடித்து, பைபிள் சொல்லுகிறது, அவன் வெறித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெறித்தான். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஆமா, ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், எதுவுமே நம்ம பிடியில் இருக்கிறது வரைக்கும் சேஃப். நாம் அது பிடியில் போயிட்டோம்னா முடிஞ்சு. நீதிமான் நோவா அவன் வஸ்திரம் விலகி படுத்து கிடக்கிறான். அவனுடைய மகன் காம் வருகிறான். கானானின் தகப்பன் காம் பார்க்கிறான், அப்பாவுடைய வஸ்திரம் விலகி இருக்கு. அவன் நேராக போய் என்ன பண்ணுறான்னா சகோதரர்கள்ட்ட சொல்கிறான், அப்பா குடிச்சு படுத்து கிடக்காரு, ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறாரு. சகோதரர்கள் உள்ளே வராங்க. தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்கக்கூடாதுன்னு முகத்தை திருப்பிட்டு அப்படியே வஸ்திரத்தை கொண்டு மேலே மூடிட்டாங்க. அதன் பிறகு நம்ம ஆளு பொத்தியெல்லாம் தெளிந்து எழும்பி உட்கார்ந்து காம் செய்ததை நினைத்து அவன் தன் சந்ததி கானானை சபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிற்றின்பம் ஆமை ஒரு பெரிய வேதனைக்குள்ள கொண்டு போய் விடுகிறது. ஆமேன். இப்படிதான் பல காரியங்கள் சின்னதா பண்ணுவோம். இதெல்லாம் தப்பான்னு பண்ணுகிற காரியங்கள் நம்மை அறியாமல் நம்மை கரைப்படுத்தி அது வேதனையின் பள்ளத்தாக்கிலே நம்மை கொண்டு போய் விடுகிறது. ஒரு தேவ பிள்ளை நேசத்தை அதிகமாக நினைக்கணும். நான் ஆண்டவருடைய அன்பை நினைக்கணும்னா ஒரு 2 பாட்டு கேட்கணும். அப்படி அல்ல. எப்பொழுது அந்த என் மேல ஒரு கொடி பறந்துட்டே இருக்கு. அந்த கொடிக்கு ஒரு பேர் உண்டு, லவ்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. ஆமென். ஆண்டவருடைய அன்பை எண்ணி வாழ்கிறவர்களுக்கு மட்டும்தான் சில காரியங்களை வேண்டான்னு வைக்க முடியும். வேண்டான்னு வைக்க முடியும். இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற எல்லாம் பண்றோம். காயின் காணிக்கையெல்லாம் கொடுக்கறான். ஆனா வாசற்படியில படுத்திருக்கிற பாவத்தை வேண்டான்னு அவனால வைக்க முடியல. ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தது உண்மைதான். ஆனா காயின்ட்ட தானே பேசிட்டு இருந்தார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அவன் முகம் மாறுறதே பார்த்துட்டே இருக்கிற ஃபேஸை பார்த்துட்டே இருக்கிறார். அப்போ தெரியுது இல்லப்பா என் முகம் மாறணும்னு தெரியும்பா. அதான்ப்பா காயினே உன் ஃபேஸ் ஏன் மாறுது? சிலருடைய ஃபேஸை மாத்துறதுக்குன்னே ஸ்டேட்டஸ் போடுவாங்க. பார்த்தாங்களா அவங்க? பார்த்துட்டாங்க, ஸ்டேட்டஸை ரிமூவ் பண்ணு. இவங்க பார்க்கறது வரை தான் ஸ்டேட்டஸ். சில டயலாக்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆமே. அது சிலரை பார்க்கறதுக்குன்னே அவங்க அப்படியே பார்ப்பாங்க. பார்த்தாச்சு வியூவில் அவங்க நேம் ஓகே ரைட் இனி டெல் பண்ணி யார் பார்த்தா என்ன, பார்க்கலடா என்ன. சில பார்க்குறாங்க என்ன தீர்க்க தரிசனமாக வருதுன்னு. வரட்டும், கண்ணை மூடி இருந்தாலும் வார்த்தை உங்களுக்குள்ள வரும். ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. எல்லாவற்றை விட அந்த நேசத்தை என்னால நினைக்க முடியலன்னா நான் துரோகம் லவ பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தில் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆக்சுவலி இந்த பாயிண்ட்லயே நின்று சுத்திட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமா, 4ன்னு சொன்னேன். 4ல் 1 தான் உள்ள கடந்து சுத்திட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தில் அதாவது நீங்க பிறந்த நாள்ல இருந்து நிறைய உறவுகளை பார்த்துருப்பீங்க. இதுவரை இந்த உறவால மட்டும் நான் கொஞ்சம் கூட வேதனையே படலை அப்படின்னு ஒரு பர்சன் அவங்களால எழுத முடியுமா? உங்க ஃபேமிலி சர்க்கிளில் ஏதாவது ஒரு வகையில் சிலர் உங்களை வெறுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை புரிஞ்சிக்காம நடக்கிற காரியம் அல்லது புரிஞ்சிக்காம பேசுகிற விஷயம் கூட உங்களை ஹர்ட் பண்ணியிருக்குல்ல. சில நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப சீரியஸாக சொல்லியிருப்பீங்க, அவங்க அதை கண்டுக்காம போய் அது கூட ஹர்ட் ஆயிடும். ஏதாவது ஒரு வகையில் எந்த ஒரு உறவாலையும் சரி நம்ம ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருப்போம். ஆனால் இதுவரை ஒரே ஒரு உறவால மட்டும்தான் நமக்கு கிருபை மேல கிருபையும் பலத்தின் மேல பலனும் கிடைக்குது. அப்படின்னா நம்ம ஆராதிக்கிற நம்ம ஆண்டவரை நம்புறவங்க மட்டும், அதை உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திராட்சை ரசம் அது உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சியை விட நான் அந்த நேசத்தை நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த திராட்சை ரசம் எதுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ப்ராஸ்பரிட்டி, ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் 2வது அதிகாரத்தின் 23, 24 கர்த்தர் பின்மாறி மழையெல்லாம் தருவார். அப்பொழுது 24 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலைகளில் திராட்சை ரசம் என்ன செய்யுமா, வழிந்தோடும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது செழிப்பை காண்பிக்கிறது. அப்போ இங்கே சபை என்ன எப்படிப்பட்ட நிலையில் இருக்கணும்னா, இந்த திராட்சை ரசத்தை விட நான் உங்களை நேசிக்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? சில நேரத்தில் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், அடுத்து சொல்லுங்க, திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நம்ம சந்தோஷமா இருப்போம். ஏன்னா நம்ம வீட்டில் திராட்சை செடி கிடையாது. ஆமா, எனக்கு இந்த மாசம் சேலரி வராமல் போனாலும், நான் எதிர்பார்த்த பிளெஸிங் எனக்கு கிடைக்காம போனாலும் திராட்சை ரசத்தை பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு அநேகர் 2 விதமான கூட்டம் இருக்கிறாங்க. ஒன்னு கிடைச்சதும் போயிடுவாங்க, இன்னொன்னு கிடைக்கலன்னு போயிடுவாங்க. நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு தரல. நம்ம கேட்டோமே வனாந்தரத்தில் வழி, வனாந்தரத்தை ஏதேனா கர்த்தருக்கு மாற்ற முடியுமா முடியாதா? சில மாற்ற மாட்டார், அதுல வேற ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பார். என் நினைவுகள் அல்ல, உங்கள் மோசே காலத்துல கடலை பிளந்து நடக்க வச்சார், பேதுரு காலத்துல கடல் மேலேயே நடக்க வச்சார். ஆமே, அதாவது நிறைய பேர் பின்வாங்குறாங்க. ரீசன் என்ன தெரியுமா? அவங்க நினைக்கிறது திராட்சை ரசத்தை மட்டும்தான், நேசத்தை இல்லை. ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணார், ஆண்டவர் நடத்தின, திடீர்னு பார்த்தா டோர்லாம் க்ளோஸ் ஆகுது. ஆண்டவர் இதை தான், இது பரீட்சை. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்ன மறுதலிக்கல பத்தியா, நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். ஆண்டவர் எனக்காக ஒரு வாசலை திறந்து வச்சுட்டாருன்னு வைங்களேன், உலகமே எதிர்த்தால் அதை அடைக்கவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவரை எல்லாம் போச்சு பான, இவ்வளவு என் பிசினஸ் லாக் ஆயிட்டு, ஏன் எதிர்பார்த்த இது வரல, அந்த இடத்துல எல்லாருமே டவுன் ஆயிருவோம். ஆனா சபை டவுன் ஆக கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு என்ன செய்யணும்? திராட்சை ரசத்தை பார்க்கலாம். அது ஆண்டவர் நடத்தினீங்கப்பா, ஒன்னும் இல்லாத போது நடத்தினீங்க, என்னை நடத்தினார் அவர் நல்ல. கேக்குறேன், ஆமே, கர்த்தர் ஒண்ணு இல்லாத போது நடத்தினார் சொல்றவங்க மட்டும், அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை நல்லா உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு இல்லாத போது நடத்தினார் அல்லவா, கர்த்தர் நடத்தினார் அல்லவா. நேற்று மீட்டிங் போயிருக்கும் போது
அந்த பாஸ்டர் வீட்டில் 8 பிள்ளைங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யணும். 8 பிள்ளைங்க, 8 பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போது அதில் ஒருத்தங்க வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் இனி என்ன பாஸ்டர் வேணும், கர்த்தர் அழகாக நடத்தி 8 பிள்ளையும் செட்டில் ஆக்கிட்டா, ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு குறைவுமே இல்லை, கர்த்தர் அழகாக நடத்துகிறா. அந்த குறைவுலையும் அவங்க அந்த நிறைவை, அந்த அந்த வார்த்தையில் அவர் பாராட்டின கிருபையை அவங்க பேசும்போது அந்த நிறைவை சொல்லி என்ன இனி என்ன வேணும், என்ன இல்லை. ஆமே, கர்த்தர் அழகாக நடத்தி கொண்டு 8 பிள்ளைங்க, எதுவுமே கிடையாது. கர்த்தர் அழகாக நடத்தி எல்லாரையும் தலைமுறையாக நிற்க வச்சிருக்கிறார். ஆமே, ஆண்டவர் அதாவது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உலகம் தூக்கி போட்டு போகும். குட்டுகிறாய் விடப்பட்டவனை ஆசாரியன் கூட திரும்பி பார்க்க மாட்டான். ஆனால் ஒரு நல்ல சமாரியன் அங்கே வந்து அவனுக்கு எவ்வளவு காயம் இருக்கிறதோ அத்தனை காயத்துக்கும் எண்ணெயை நம்ம பல நேரத்தில் நான் நினைச்சது நடக்கல, நான் என்ன நினைச்சது கிடைக்கல, அந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய அன்பை வந்து குறைத்து மதிப்பிட்டு அப்படியே பின்வாங்குறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமே, ஏங்க சர்ச்சுக்கு வரல? நானும் வந்து பார்த்தேன், ஒண்ணுமே கிடைக்கல. நாங்கள் திராட்சை ரசத்தை பார்க்கிறோம், உம்முடைய நேசத்தை நினைப்போம். 3வது திராட்சை ரசம் எதற்கான அடையாளம் அப்படின்னா அது கவனண்டுக்கான அடையாளம். ஆமே, யூத கலாச்சாரத்தின்படி 2 வீட்டு, பெண் வீட்டு மாப்பிள்ளை வீடு 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. பேசி இவனுக்கு இவா இவளுக்கு இவன் ஓகே ஆனதும் அதை உறுதிப்படுத்துவதின் அடையாளமாக என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊரில் என்கேஜ்மெண்ட் சொல்கிறாங்கல்ல, அவங்க என்கேஜ்மெண்ட்டில் என்ன தெரியுமா, அவங்க முன்னாடி கிளாஸில் என்ன வச்சுருப்பாங்க தெரியுமா, திராட்சை ரசத்தை வச்சுருப்பாங்க. அவங்க எடுத்து குடிச்சிட்டாங்கன்னா என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சுன்னு அர்த்தம். ஆமே, நேராக போய் ஆமே, சில சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டு போங்க, நாங்கள் அடுத்த வாட்டி வரும்போது கை நினைக்க வருவோம். அது அர்த்தம் என்னன்னா, இங்கே சாப்பிட்டுட்டோன்னா இங்கே எல்லாமே முடிஞ்சிட்டு. திராட்சை ரசம் உடன்படிக்கை. இந்த அம்மா சொல்றாங்க, நான் திராட்சை ரசத்தை பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன, எனக்கு இந்த பூமியில கர்த்தர் சில உறவுகளை தந்திருக்கிறார். என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள், என் கணவன் அல்லது என் மனைவி, இந்த உறவுகள் இருக்கிறது அல்லவா, இதுக்கு மேலதான் நீங்க எனக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுக்கு மேல எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் தந்த உறவுகளுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் தந்த பெற்றோருக்காக, ஆண்டவர் தந்த பாருங்க, இந்த உறவு மாறவே மாறாது. உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்கு பிறந்தீங்களோ அவங்கள தான் நீங்க அப்பானும் அம்மானும் கூப்பிட முடியும், வேற வாய்ப்பே இல்லை. அதே போலதான் மேரேஜும். ஆமே, இவர் ஒருவருக்கே இவள் ஒருத்திக்கே ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அந்த கவர்னன்ட் கொடுக்கும் போதே, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் அங்க ஏது தகப்பன் ஏது தாய் யாராவது உண்டா ஏதேன் தோட்டத்துல? இல்ல. ஆண்டவர் அப்பவே கவர்னன்ட், இது தேவனுடைய அனாதி தீர்மானம். ஆண்டவர் திடீர்னு கூட்டத்தை பார்த்து சட்டத்தை போடுறவர் அல்ல, இதுதான் கிங்டம் பிரின்சிபல், தேவ ராஜ்யத்தினுடைய சட்டம் இது. ஆமேன். அதனாலதான் பேதுரு அதை வந்து இன்னும் தெளிவாக எழுதிட்டார், நீங்க வந்து விவேகத்துடனே உங்க மனைவியோடு வாழுங்க, ஏன்னா பரலோகத்துக்கு நீங்க சேர்ந்தான் போறீங்க. சில பாக்குறாங்க, அங்கேயுமா நான் இந்த பாட்டுல பாடிட்டு இருக்கிறேன், அன்று தீரும் எந்த கஷ்டம் லோக மண்ணிலும் பாடிட்டு இருந்தா அங்கேயும் சேர்ந்தான் போகணுமா? ஆமே. இப்படிதான் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் சொன்னார், நீங்க இப்படி சர்ச்சுக்கு வராம இருந்தீங்கன்னா உங்க மனைவி பரலோகத்துக்கு போவாங்க, நீங்க போக மாட்டீங்க. அதனாலதான் நான் வராம இருக்கிறேன் பாஸ்டர், என் மனைவி போற பரலோகம் எனக்கு அப்படிலாம் கிடையாது. ஆமே. கடந்த நாளில் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் இப்படி நான் இங்கேருந்து பேசுகிறேன், என்ன நாங்கள் பிரியலான் இருக்கிறோம். என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஏதோ எங்களுக்கு செட் ஆகலை. ஆமே. இல்லை இல்லை இல்லை, அது தேவன் ஏற்படுத்தினது. அதனால தான் சாத்தான்ட்ட எல்லாத்தையும் தொட சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, யோபுக்கு ஜீவனை மட்டும் தொட்டுறாத. யோபு அப்போ யாரையும் கை வைக்க மாட்டான் தெரியுமா? மனைவியும் தொட மாட்டான். ஆண்டவர் ஜீவன் என்று பார்த்தது யோபுவை மட்டும் இல்லை, யோபுவையும் மனைவியும். அதனாலதான் எல்லாத்தையும் 2 தனியா கொடுத்தார், 1 மட்டும் இல்லை. ஆமே. இன்னும் வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. எல்லாம் இதுல மட்டும் நீ ஜீவனை தொட்டுறாத என்னார். அப்படின்னா யோபு என்ன பண்ணிருக்கணும், பிள்ளைகள் எல்லாம் கை வச்சான்ல, மனைவியும் கை வைக்க வேண்டியதானே? தொடவே இல்லை. சாத்தானுக்கு தெரியுது வசனம்.
ஆமென். ஹalleluya. See, அப்போ சொன்னேன், நான் செய்திக்கு வரேன். ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்கு. சிலருக்கு தேவைப்படும் என்று நம்புகிறேன். அப்போ இது தேவன் தந்தது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், இதெல்லாம் ரைட். ஆனா யார் யாருக்கு என்னென்ன ஸ்தானமோ அதுல வச்சிடணும். பெற்றோரை அந்த கணத்துல வைக்கணும், அதுல இருந்து இறங்கிடக்கூடாது. ஆமாம். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணும். தகப்பனின் தாயும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரில் உள்ள என்ன ஆயிரும் தெரியுமா? அணைஞ்சு போயிடும். ஆமாம். அந்த கணத்தை கொடுக்கணும். மனைவி அந்த கணத்தை கொடுக்கணும். பிள்ளைங்க அந்த அந்த அன்பை கொடுக்கணும். ஆனா இவங்களெல்லாம் எங்க வச்சிடக்கூடாதுன்னா தேவன் இருக்கிற இடத்துல வச்சிடக்கூடாது. அப்படி நம்ம தூக்கி வச்சிட்டாலே நம்ம மனைவியை விக்கிரகம் ஆகிட்டோம், புருஷனை விக்கிரகம் ஆகிட்டோம், பிள்ளையை விக்கிரகம் ஆகிட்டோம். ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாமுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்னா ஈசாக்கு ரொம்ப பிடிக்கும். ஈசாக்குக்காகவே இஸ்மவேலை விரட்டிட்டான். இஸ்மவேலை வெறுத்தெல்லாம் விரட்டல, ஈசாக்குக்காகவே. ஈசாக்கும் இஸ்மவேலும் சேர்ந்து போக மாட்டாங்க. ஈசாக்கா இஸ்மவேலா, எனக்கு ஈசாக்கு தான். இஸ்மவேலா விரட்டிட்டான். அடுத்த அதிகாரத்தில் ஆண்டவர் வரார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். 21வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு சோதனை ஈசாக்கா இஸ்மவேலா. 22வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு சோதனை ஈசாக்கா ஆண்டவரா. ஆண்டவர் கேட்கிறார், உன் மகனை தான் எடுத்துக்கோங்க ஆண்டவர், நாளைக்கு காலையிலே வரேன்ட்டான். இதான் ஆபிரகாம். இதான் ஆபிரகாம். கர்த்தரை முன்னாடி வைக்கிறான் தெரியுமா, அவன் தலைமுறை மேல ஒரு கீறல் கூட விழாது. கர்த்தர் பாதுகாப்பா, கர்த்தர் பாதுகாப்பா. ஒரு சின்ன கீறல் கூட விழாது. பிள்ளை மேல தொற்றாதன்ட்டார். இவன் போட்டி, என் பிள்ளையா உன் பிள்ளையா? ஆமே, பிள்ளை மேல கை வச்சிடாத. என்ன கத்தி வாங்கிட்டு இருக்க? என்ன ஆண்டவர் அப்படியும் பேசுவீங்க இப்படியும் பேசுவீங்களா? இல்ல இல்ல ஆண்டவர், எனக்கு நீங்க தான்ப்பா. ஆமே. அந்த செய்தியை பல இடத்துல கிருபையினால அந்த அதிகாரம் 22 கொடுத்துருக்கிறேன். அதுல ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைப்பார். ஆபிரகாமே, உன் ஏகசுதன் ஈசாக்க பலி செலுத்துன்னு சொல்லும் போது ஆபிரகாம் ஆண்டவர், என்ன ஆண்டவரே டவுட் ஆண்டவரே, கொஞ்சம் லவ் ஜாஸ்தியா வச்சதும் டவுட் வந்துட்டு. ஆண்டவர் எப்படி அதுல அவர் இந்த லவ் விஷயத்துல, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார் தெரியுமா, இங்க பாரு, வேற எதையும் போய் வணங்கிறாத நான் எரிச்சல் உள்ள தேவன் அப்படிம்பார். அவர் இந்த விஷயத்துல தான், அதாவது உன் ஹார்ட்ல தெய்வங்கிற ஸ்தானத்துல நான் மட்டும்தான் இருக்கணும். நீ அங்க ஒரு கும்பிடு, இங்க ஒரு கும்பிடு, இங்க ஒரு உருளு, இங்க ஒரு உடை, இப்படிலாம் வந்தேன்னா நான் எரிச்சல் உள்ள தேவன். இப்படி ஆண்டவர் அவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் இப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் இங்க பாரு அப்படிம்பாரு. மோசே ஒரு பக்கத்துல, மகனே மகனே வா, உன்னை நான் அழைக்கிறேன், நான் உன் வாயோடு இருப்பேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பாப்பாவார். இப்படி கூடுறாரு, வந்த வழியில கொல்றதுக்கு நிக்கிறாராம். ஆண்டவருடைய எல்லா பக்கத்தையும் பார்த்தா மட்டும்தான் சரியா வாழ முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் அப்படி பாவம் நாளில் உன்னை கூப்பிடுறேன், இங்கே பாரு வான்னு கூப்பிட்டுட்டு, அடுத்த பக்கம் சரி வா, அவர் பாவம் அவர் கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு. சரி வா, அழைப்புக்கு இங்கே வந்தா வழியில மோசைய கொல்றது பார்க்குறாரு. ஆண்டவரே நல்லா இருக்கு போங்க விளையாட்டு. ஆமே, ஆண்டவரை ஒரு பக்கத்தில் மட்டும் பார்த்துட்டு இருந்தா நம்ம ஏமாந்துருவோம். அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரை இந்த திராட்சரசத்தை பார்க்கலாம். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் பாராட்டுகிற கிருபைகளில் ஒன்று தெரியுமா? அவர் ஆபிரகாமின் தேவனாக மட்டுமல்ல, தலைமுறைகளின் தேவனாக அறியப்படுவார், இஸ்ரவேலின் தேவனாக அறியப்படுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேசத்தை அதிகம் நினைக்க வேண்டும். அடுத்த 3 பாயிண்ட குயிக்கா சொல்லி முடிச்சிடறேன். ஆமே. 2வது, நேசத்தால் சோகமானவள், லவ் சிக்னஸ். உன்னத பாட்டு 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேசத்தால் சோகம். அப்போ நமக்கு ஒரு வேளை கேட்கலாம், என்ன கேட்கலன்னா, இவளுக்கு வேற வேலை கிடையாது, அதனாலதான் இவ சும்மா லவ் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு நமக்கு தோணும். இல்லை, இவ வாழ்க்கையில நிறைய காயங்கள் உண்டு. இந்த உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அவருக்கு பிரியமானவள் அந்த சுலேமியால் இருக்கிறாள், இவ லைஃப்பை பார்த்தீங்கன்னா இவளுக்குள்ள ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு, தாழ்வு மனப்பான்மை. என்ன தாழ்வு மனப்பான்மை தெரியுமா? நான் எப்படி இருக்கிறேன், கடுப்பா. யாரா கேட்டாங்களா? இந்த தாழ்வு மனப்பான்மையின் வெளிப்பாடு என்னன்னா, கேட்காமலே நம்ம சொல்லுவோம். நல்லா படிச்சுட்டு வருவாங்க பாருங்க, மீதி எல்லாரும் கிளாஸ்ல இருந்து படிக்கிறத பார்த்ததும் நான் ஒண்ணுமே படிக்கல அப்படிவாங்க. எனக்கு எல்லாம் மறந்து போறது போல இருக்குது. இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கு தெரியுமா, அது நம்மளை நிம்மதியாவே இருக்கக்கூடாது, நிம்மதியாவே இருக்கக்கூடாது. எனக்குள்ள அது நிறைய இருந்துச்சு. இப்போ அப்பப்போ இடையில வரும்.
நம்ம ஒரு கூட்டத்தில் போய் இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ எப்படா இந்த மீட்டிங் முடியும், ஓடிடலாம் ஓடிடலாம் ஓடிடலாம். ஏன்னா சின்ன வயசுல நம்மளை வந்து ஒருத்தங்க வேஸ்ட்னு சொல்லிட்டாங்களா, அது வந்து உள்ள எங்கேயோ போய் விழுந்துட்டு 4 பேர் இருக்கிற இடத்துல போய் இருக்க முடியாது. அது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ நம்மகிட்ட எதாவது கேட்பாங்களா, நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லுவாங்களா. ஆமே, இவளுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை உண்டு. அது மட்டும் இல்லை, குடும்ப பிரச்சனை, ஃபேமிலி ப்ரெஷர் இவளுக்கு உண்டு. அவள் சொல்றா, என்னை எல்லாம் என் சகோதரர்கள் என் தாயின் பிள்ளைகள். அது ஆமாம், 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில், ஆமேன், என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமா இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்கார். அப்ப ஃபேமிலி பிரஷர் இருக்கு அவளுக்கு, குடும்ப பிரச்சனை இருக்கு, சொந்த சகோதரர்கள்ட்ட அவளுக்கு பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்ல, இவளை எருசலேம் குமாரத்திகள் புரிந்து கொள்ளவில்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. கூட இருக்கிறவங்க சரியா புரியல, என்ன ஓ நேசர் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கிறாங்க. இவ அப்படி ஃபீல் பண்ணி கேட்கிறான், என் நேசர்களை கண்டீர்களா, அப்படி என்ன விசேஷம் இருக்கு, என்ன விசேஷம் இருக்கு, வந்துட்டா பெருசா சொல்றதுக்கு. யாராலும் புரிந்து இப்படிப்பட்டவ. அப்போ பலவிதமான பிரச்சனை நடுவில் இருக்கிறா. வழியில காவல்காரர் இவளை பார்த்து அடிப்பாங்க. அதாவது இவனை அடிச்சா இவளை தொட்டா கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு வைங்களேன், எல்லாரும் தலைக்கு மேல ஏற பார்ப்பாங்க. இவ்வளவு வழியில காவல்காரர் பார்க்கறாங்க, அடிச்சு காயப்படுத்தி விடுறாங்க. எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியாது. அப்போ இவள் லைஃபே வந்து பிரச்சனை நடுவில் இருந்தாலும் அவ சொல்றா, நான் கருப்பா இருக்கிறதுனால சோகமா இருக்கிறேன், என்னை என் சகோதரர்கள் இப்படி பண்ணதுனால சோகமா இருக்கிறேன், அப்படி எதுவுமே சொல்லாம, ஆண்டவரே உம்முடைய நேசத்தாலே நான் சோகம் அடைந்திருக்கிறேன். ஆண்டவரே, நேசத்தால சோகம் என்பது என்ன தெரியுமா? ஆமென், அவருடைய சமூகத்தை மேல இருக்கிற அதிகமான நாட்டம். அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்தாலும் இந்த பெயின் இருக்கும். இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஏர்போர்ட்லயோ பிரியமா நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை அனுப்பி விடுறதுக்கு போய் நிற்போம். ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறோன்னு வைங்களேன், கொஞ்ச நேரம் அப்படி பக்கத்துல இருந்து பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு ட்ரெயினுக்கு டைம் ஆனது, அவங்க ஏறுவாங்க ட்ரெயின்ல. ட்ரெயின் கொஞ்சம் போக 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 ஒரு டிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த டிஸ்டன்ஸை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு அழுவாங்க. சில பெண்கள் எல்லாம் சில பெண்களை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது அழுவாங்க தெரியுமா, ஒரு அழுக. கடந்த நாள்ல ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் எல்லா இடத்துலையும் பொண்ணை கொடுத்து அழுவாங்க, ஆனா எங்க வீட்டுல மட்டும் என் கல்யாணம் முடிச்சு என்ன கொடுத்து அழுதுட்டு போனாங்க பாஸ்டர் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க. ஆன்லைன்ல கேட்டுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். ஆமே, அந்த டிஸ்டன்ஸ். அதாவது பொண்ணை கொடுத்தாச்சு. நேத்து வர வீட்டுல மகளா சின்ன சிட்டுக்குருவி மாதிரி சுத்திட்டு இருந்தவா இப்பொழுது இன்னொரு வீட்டுக்கு போறா. அப்படி கூடயே தான் இருந்துட்டு இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் பிரிவு வர ஆரம்பிக்கும் போது கண்ணீர் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தேங்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். சிலர் வந்து அந்த ஏரியாலே நிற்க மாட்டாங்க, அதோ வேலை இருக்குன்னு மாதிரி அப்படியே போயிடுவாங்க. எனக்கு மறக்கவே முடியாது, என் தங்கச்சி திருமணம் முடிஞ்சு சென்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விடுறதுக்காக போய் நிற்கிறோம். எல்லாம் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டே இருக்கும்போது நான் அப்படியே எங்கள் அப்பாவை பார்க்குறேன். எங்கள் அப்பா சிரிச்சுட்டே இருக்கிறாங்க, அவங்க கண்ணில் வந்து அப்படியே கண்ணீர் வந்து அப்படி தேங்கி நிற்குது. ஆமேன். இதுதான் அந்த ஏக்கம். ஆண்டவரே எல்லாம் ரைட்டுப்பா, ஆனால் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆண்டவரே எனக்கு சோகமாக இருக்குப்பா, எனக்கு பத்த மாட்டேங்குதுப்பா. பத்தலையா உனக்கு? என் பாதத்தில் உட்கார வச்சு உனக்கு வசனம் கொடுத்தேனே, பத்தலையா? இல்லைப்பா. என் விருந்து சாலைக்கெல்லாம் உனக்கு கொண்டு வந்தேனே, பத்த மாட்டேங்குதப்பா. எனக்கு நீ சொல்லுங்க, யாராவது பார்த்து அவர்கிட்ட சொல்லுங்க, நான் நேசத்தால் சோகமாக இருக்கிறேன். ஆமே, இப்படி தாகம் உள்ள தாவீது சொல்லுகிறார், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாய். உம்மேல் எப்பொழுது நான் உம்முடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன். நேசத்தால் சோகம். 3வது கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நேசத்தின் உச்சிதங்களை கொடுப்பவள். உன்னத பாட்டு 7வது அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாரும் என் நேசரே, வயல்வெளிகளில் போய் கிராமங்களில் தங்குவோம். அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதம் உமக்கு தருவேன். உச்சிதம்னா உச்சி பிளஸ் இதம். உச்சின்னா உயர்ந்த, இதம்னா இனிமையான, என்னுடைய பெஸ்ட் லவ், என்னுடைய ஃபைனஸ்ட் லவ். ஆண்டவரே, அதாவது எனக்கு யாரு பெஸ்டோ அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட். நம்ம லைஃப்ல கொடுக்க வேண்டியதை எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு, ஆண்டவரே என் சரீரத்துக்கு இவ்வளவு நேரம்,
என் குடும்பத்துக்கு இவ்வளோ நேரம், அதுக்கு இவ்வளோ நேரம் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் பார்க்கும்போது கடைசியில் 2 நிமிஷம் இருக்கும், 11:58. ஆமாம், நம்ம அந்த பெஸ்ட்டை கொடுக்காம ஆண்டவருக்கு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு இருப்போம். ஆண்டவர் மீதம் உள்ளதை, இந்த மீதம் உள்ளதை கொடுக்கிறது இல்லை, ஆண்டவர் அவருடைய பெஸ்ட்டை கொடுத்தார். அவர் நேசத்தின் உச்சிதத்தை கொடுத்தார். நேசத்தின் உச்சிதத்தை கொடுப்பது என்பது என்கிட்ட என்ன இருக்கிறது என்பதில் நான் எவ்வளவு கொடுக்கிறேன் என்பது, நான் என்ன எவ்வளவு கொடுக்கிறேன் என்பது. ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாமுடைய பெஸ்ட் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ஈசாக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு கொடுக்குறான். மரியாள் ஒரு பரிமள தைலத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு 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 பாத்திரத்தில் வச்சிருக்கிறான். ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது, ரொம்ப விலையேற பெற்றது. அவ பாட்டு நான் இதை அவருக்கு கொடுக்கணும். எப்படி கொடுத்தா தெரியுமா? மூடிய திறந்து ஊத்தல, திறந்து ஊத்தினா எப்ப வேணாலும் மூடலாம், உடைச்சு ஊத்துறா. இதுதான் நேசத்தின் உச்சிதம். தாவீதுக்கு அந்த பெத்லகேமில் இருக்கிற அந்த குளத்தில் இருக்கிற கிணத்துல தண்ணீரை குடிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா பெலிஸ்தியர் வந்து கேம்பு போட்டிருக்கான், எப்படி அதை குடிக்கணும்? ஆமா, நம்ம கிட்ட இருக்கிறது வரைக்கும் ஆசை வராது, நம்ம கிட்ட இல்லாம போகும்போது தான் நமக்கு ஆசை வரும். ஆமே, தாவீதுக்கு எனக்கு அந்த தண்ணியை குடிக்கணும் போல இருக்கு. அப்ப தாவீதோட 3 பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. அவங்க உயிரை பணையம் வச்சு கிணத்துல இறங்கி ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வராங்க. இது சாதாரண தண்ணியை தாவீது பார்க்கல. இவர் எப்படி பார்த்தாருன்னா, இதுக்கு பின்னாக ஒரு கிரயம் இருக்கிறது. அப்போ இது சாதாரண தண்ணி இல்லை, இது பெஸ்ட் தானே, நான் ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஊத்திட்டார். ஆமே, பெஸ்ட் தானே இது, என்னுடைய பெஸ்ட் தான், அது வேண்டாம் அது அவருக்கு நான் கர்த்தருக்கு அப்படி ஊற்றி போட்டான். நேசத்தின் உச்சிதம். அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும். ஆமா, நேசத்தின் உச்சிதத்தை கொடுக்கிறவன் லைஃப்ல வந்து டே பை டே என்ன ஒரு முன்னேற்றம் இருக்கும் தெரியுமா? கனி இருக்குதா. ஆண்டவரே, நேற்று இப்படி எல்லாம் சொன்னீங்களேப்பா, எனக்கு இந்த இப்படி விதைச்சிங்களே, இப்படி தண்ணி ஊத்துனீங்களே, இன்னைக்கு பாப்போமா ஆண்டவரே, ஏதாவது கொஞ்சமாவது முளைச்சிருக்குதா, கொஞ்சமாவது மாற்றம் இருக்குதா? 10 வருஷமா பேசிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே, அட்லீஸ்ட் ஒரு பூவாவது பூத்து இருக்குதா ஆண்டவரே? வாங்க ஆண்டவரே, சேர்ந்து பார்க்கலாம் ஆண்டவரே. ஆமா, வெறும் இலைகளை காட்டி கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அத்திமரம் தூரத்திலிருந்து பார்த்தபோது அதில் அப்படி அவ்வளவு இலைகள் இருக்கு, பார்த்தாலே இது அதாவது எப்படிப்பட்ட கிருபை பெற்ற அத்திமரம் பாருங்க. ஆண்டவரே ஏமாத்திச்சு. ஆமே, நம்ம ஜெபம் சில நேரத்தில் ஆண்டவரே ஒருவேளை இருக்குமோ. ஆமா, சில அத்திமரங்கள் இருக்கிறதாம், பல டைப் அத்திமரம் இருக்கு. அதுல ஒரு டைப் அத்திமரம் தான், அது வந்து பாத்தீங்கன்னா கனி இல்லாத காலத்திலும் அதனுடைய இலைகளை பார்த்தா கனி இருக்கிறது மாதிரியே இருக்குமா. அப்படி அசைஞ்சு தூரம் போறவனே வா என்கிட்ட தான் கனி இருக்குன்னு கூப்பிட்ட மாதிரி இருக்கும். கிட்ட வந்து இயேசு கனி இருக்கும்னு சொல்லி வந்து பார்த்தா அதுல என்ன இல்லை தெரியுமா? கனி இல்லை. அது அர்த்தம் என்ன? வெறும் இலைகளை வைத்து ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. வெறும் இலைகளை வைத்து ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. நான் இத்தனை வருடம் ஆராதித்து என்கிட்ட அந்த கனியே இல்லை அப்படின்னா நான் நேசத்தின் உச்சிதத்தை அவருக்கு கொடுக்கவே இல்லை. அவர் பெஸ்ட்டை கொடுத்துட்டு நம்ம கிட்ட பெஸ்ட்டை தான் கேட்கிறார். ஆமே, நேசத்தின் உச்சிதங்கள். நாலாவதாக ஆமே 8வது அதிகாரத்தின் 6வது வசனம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது. நேச வைராக்கியம் உடையவள். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உம்முடையவன், நான் எப்பொழுதும் உம்முடையவள். இதை பிரிக்கிறதற்கு நான் எதற்குமே இடம் கொடுக்க மாட்டேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்பொழுதும், ஒரு சீசனுக்கு அல்ல, ஒரு சீசன், எப்பொழுதும். 7வது அதிகாரத்துல பவுல் சொல்றார், ரோமர் 7ல, நிர்பந்தமான மனுஷனா யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லுகிறான். அவன் கிறிஸ்துவின் அன்பண்டை வந்த பிறகு இப்போ 8வது அதிகாரத்துல அடுத்த சேலஞ்ச் பண்றான். என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இதான் நேச வைராக்கியம். நேற்று வர பாவத்தை விட்டு பிரிய முடியாம இருந்தேன், இன்னைக்கு கிருபையினால மீட்கப்பட்டுட்டேன். இப்ப நான் சேலஞ்ச் பண்றேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை. இதான் நேச வைராக்கியம். இந்த நேச மரணத்தை விட வலியது. இந்த நேச வைராக்கியம் திரளான தண்ணீர்கள் வந்து இதை என்ன செய்யாது தெரியுமா? அவித்து போடாது. சபை இப்படி இருந்தால் மட்டும்தான் கடைசி வரை நிற்க முடியும். அதாவது ஒரு சீசனுக்காக ஒரு காரியம் நல்லதா நடந்துட்டா உடனே போய் ஆண்டவரே நீங்க தான்ப்பா சூப்பர்ப்பா, ஆமே, 10th நல்ல மார்க் கிடைச்சதும் ஆண்டவரை கொண்டாடி ஆண்டவர் போதும் விடுவார். 12th கொஞ்சம் மார்க் குறைஞ்சதும் என் தேவனை ஏன் என்னை, ஆமே, முடிஞ்சு. ஆண்டவரே சொல்றா, உம்முடைய இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உம்முடைய புயத்தின் மேல் முத்திரையை போலவும்.
ஆமாம், முத்திரை என்பது எது அடையாளம் தெரியுமா? ஓனர்ஷிப். அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் சீல் பண்ணிட்டாங்கன்னு முடிஞ்சு, அது அவங்களுக்குரிய. அவர் சொல்ற, என்ன நீங்க உங்க ஹார்ட்ல வச்சுக்கோங்க, உங்க ஷோல்டர்ல வச்சுக்கோங்க, என்ன வேற எங்கேயும் வைக்காதீங்க. என்னுடைய ஆண்டவரே, நான் உம்முடையவள் ஆண்டவரே, இதை நீங்க சீல் பண்ணிருங்கப்பா, இதை சீல் பண்ணிருங்கப்பா, இதுக்கு முத்திரை போட்டுருங்கப்பா ஆண்டவரே. இதை திரளான உலகமே எதிர்த்து வந்தாலும் இதுல கை வைக்க முடியாத அளவுக்கு ஒரு முத்திரையை போடுவீராக, ஒரு முத்திரையை போடுவீராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முத்திரையை போடுவீராக. உலகமே வந்தாலும் பிரிக்க கூடாது இருதயத்தின் மேல். இருதயம் என்பது அந்தரங்கத்தை காண்பிக்கிறது, புயம் என்பது வெளியரங்கத்தை காண்பிக்கிறது. ஆண்டவர், அந்தரங்கத்தில் எனக்கு நீங்க தான், வெளியரங்கத்தில் எனக்கு நீங்க தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நேச வைராக்கியம். இப்படிப்பட்டவளை தான் அழைத்து போக நேசர் வருவார். அவர் வேகமாய் வருவார். வந்து எப்படி கூட்டிட்டு போவார் தெரியுமா? தன் மேலே சாய்ந்திருக்க வைத்து. இப்ப எல்லாரும் பார்க்கிறாங்க, இவள் யார், இவள் யார்? என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு வந்தபோது இவர் யார் என்று எல்லாரும் பார்த்தார்கள். இனி அவர் வரும்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி மணவாளனை பார்த்து இவர் யாருன்னு கேட்டாங்க. இனி அவர் வரும்போது மணவாட்டியை பார்த்து கேட்க போறாங்க, ஹே இது யாரு? இதுல நானும் நீங்களும் இருக்கணும் தான் ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜி மேஜர். பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசராய் நீச துரோகி என்னை நேசிக்கலானீரே. அன்பின் அப்பா க்ளோரி நீச துரோகி என்னை. சொல்ல விரும்புறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என் இயேசுவே நானும் உடையவன். ஹல்லேலூயா. நீரன் சொந்த ஆவியாத்மா, ஆவியாத்மா சரீர பலியாய் படைக்கின்றேன். ஆவியாத்மா, ஆவியாத்மா படைக்கிறேன் ஆண்டவரே. என்னையும் எந்தனுக்குள்ளதாம், என்னையும் எந்தனுக்குள்ளதாம் யாவையும் நேசர் கரத்து. அந்த நேசத்தின் உச்சிதம் கொடுத்துடலாமா? முற்றுமாய் முழுவதுமாய். என்னையும் எந்தனுக்குள்ளதாம் யாவையும் நேசர் கரத்தினில். ஓ எஸ். ஜீவனமோ மரணமோ, ஜீவனோ மரணமோ பிராணநாதன் என்னில் வாஞ்சிப்பதெதுவோ சம்பூர்ணமாகவே. உங்க சித்தம் நடக்கட்டும். ரிபாலமா சேகரே. அர்ப்பணிக்க விரும்புறவங்க 2 கைகளை உயர்த்தி, என் இயேசுவே, என் இயேசுவே நானும் உடைய. நீரன் சொந்தம். நேசத்தை தந்துட்டேன். நேசத்தின் உச்சிதத்தை தர விரும்புறேன்ப்பா. நேசத்தின் உச்சிதத்தை தர விரும்புறேன் ஆண்டவரே. ஓரா மாகாலா மாசே தேனரே. ஆமென். ஆவியாத்மா, ஆவியாத்மா ஜீசஸ். கடைசியாக சொல்லுவோமா? குயவனின் கையிலே களிமண்ணை போலவே, குயவனின் கையிலே களிமண்ணை போலவே என்னை உம் கையிலே தந்திட்டேன். நேசத்தின் உச்சிதம் முழுசா கொடுக்கிறதாங்க, பாதி இல்ல, முழுமையா முழுமையா.
அப்படி கொடுக்க விரும்புறவங்க கைகளை உயர்த்தி, என் சொந்த இஷ்டமோ, என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நாதா, உம் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். ஒரே சத்தமா, என் இயேசுவே, என் இயேசுவே, நானும் உடையவர், நீரன் சொந்தம் என்றென்றுமா, சரீர பலியாய் படைக்கிறேன். ஆவியாத்மா, ஆவியாத்மா, கடைசியா கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன், என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை. நேசத்தின் உச்சிதத்தை, நேசத்தின் உச்சிதத்தை கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக. இதோ எங்களை தருகிறோம், முழுமையாக முற்றிலுமாக உம் சித்தத்திற்காக உருவாக்குமே. ஆமென், உருவாக்குமே. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு நேசத்தையே நினைக்கிறவளா, நேசத்தால் சோகமடைந்தவளா, நேசத்தின் உச்சிதத்தை கொடுக்கிறவளாய், நேச வைராக்கியமுடையவளாய் சபை காணப்படுவதாக. நாளை அவர் வரும்போது அவர் மார்பில் சாய்ந்து செல்லுகிற அனுபவத்தில் கர்த்தர் சபையை நடத்துவாராக. நல்ல கரங்களை சற்றி பரிசுத்த ஆவியானவரே முழுவதுமாய் ஆட்கொண்டு நீர் நடப்பிக்க செய்ய விரும்புகிற காரியத்தை எங்களிலே செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியது. நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் பொன்னோ பொருளோ பணமோ அல்ல, நேசம். அவ்வளவு நேசத்தை காட்டி இருக்கிறீங்க ஆண்டவர். ஆண்டவரே, நேசத்தை அதிகம் நினைக்கிறவர்களாய், நேசத்தால் சோகமானவர்களாய், நேசத்தின் உச்சிதத்தை உமக்கு தருகிறவர்களாய், நேச வைராக்கியமுடையவர்களாய் கர்த்தர் எங்களை நிலை நிறுத்துவீராக. இந்த வார்த்தைகளை எங்களுக்குள்ள மறுபடியும் 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 பேசிக்கொண்டே இருக்கட்டும்பா, பேசிக்கொண்டே இருக்கட்டும். நேசத்தின் கொடி அப்பா இங்க மேல பறக்குதுங்கிற உணர்வோடு நாங்க வாழ கர்த்தர் கிருபை செய்ய. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. எலெக்ஷன் வருகிறது அப்பா, உங்க சித்தத்தை கிருபையாய் நிறைவேற்றுவீராக. தேசத்திலே சமாதானம் உண்டாவதாக, கிருபை பெருகுவதாக. ஒவ்வொருவருடைய போக்கில் வரத்திலும் காத்துக்கோங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க. அதிகமாய் உங்க பிரசனத்திலேயே காணப்பட ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்தருளும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். கிருபை பெருகட்டும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.